Hi everyone, level 1 part 1 bookல vowels and consonants பத்தின details நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த part 5 booksல வந்து part 1 வந்து first book, easy phonics level 1ல part 1 book. இதில் 64 pages inner pages இருக்கும். normal paper book. Rapers வந்து reusable நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். inner pages 64 pages activities complete பண்ணிட்டு raperல reuse பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இந்த புக்கில் ப்ரிஃபேஸில் எங்களை பற்றின டீட்டெயில்ஸ், இந்த புக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த புக்கில் நாங்கள் எதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம், என்னோட ரைட்டிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரியான சில எங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த புக் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கிஃப்ட்டாக இருக்கும். குழந்தைங்களோட ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு மேக்ஸிமம் எங்களால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் போட முடியுமோ அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு ரீடிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க என்னோடய ஃப்ரெண்ட் மாதவி. இவங்க ஒரு ஸ்கூலில் ஸ்பெஷல் எஜுகேட்டராக ஒர்க் பண்ணுறாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலில். இவங்களோட ரெமிடியல் டீச்சிங் மெத்தட் ஃபோனிக்ஸ் கிட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவங்க ஸ்கூல்ஸில் சில்ட்ரனுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண மெத்தட்ஸ் எல்லாம் எங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த புக்கோட டிசைனிங் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய பேர் காமாட்சி ஸ்ரீனிவாசன். இந்த பிரீத்தி பப்ளிகேஷன்ஸோட ப்ரொப்ரைட்டர் தான் நான். ஓகே, இந்த பேஜஸில் என்னை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அபவுட் அஸ் பேஜில் இதானா. ஓகே, உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ்லேயும் என்னென்ன கண்டென்ட் வரும் அப்படிங்கிறது இன்டெப்த்தாக டீட்டெயிலாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாதவி அவங்க ஸ்கூல் சிலபஸில் என்ன அவங்க ஃபாலோ பண்ணாங்களோ, அவங்க டீச்சிங் மெத்தடில் என்னென்ன ரெமிடியல் ப்ராக்டிசஸ்லாம் ட்ரை பண்ணாங்களோ அதை எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதையும் இந்த புக்ஸில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கிராஃபிக் டிசைன் நான் பண்ணியிருக்கேன். சப்ஜெக்ட் டிசைன் அண்ட் சப்ஜெக்ட் கைடன்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் மாதவிக்கு. ஓகே, இந்த காம்போவில் என்னென்ன புக்ஸ் வரும், அதை நீங்கள் எப்படி ரீட் பண்ணணும், இதை டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இந்த காம்போவில் எல்லா புக்ஸுமே வந்து ரேப்பர்ஸ் ரீயூசபிளாக இருக்கும். கண்டென்ட்டோட இன்னர் பேஜஸ் நார்மல் ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கான பேப்பர் புக்ஸாக இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் ஃபொனட்டிக்ஸ் மெத்தடில் நம்ம நார்மலாக ஏபிசிடி வந்து ஒரு ஷேப்பாக தான் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அதோட நேம் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நார்மலாக அதோட சவுண்டை நாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது அவ்வளோவா ப்ராக்டிஸில் இல்லை. அதனால தான் ரீடிங்க்கு குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நம்மளோட கான்செப்ட் படி ஃபொனட்டிக்ஸ் மெத்தடில் லெட்டரோட ஷேப் அண்ட் சவுண்ட் மட்டும் நீங்கள் ஈஸியாக இதில் ரீட் பண்ணிக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்கோம். இது லெட்டரோட நேம், ஏ அப்படிங்கிறது லெட்டரோட நேம், இது ஷேப், கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டருக்கான ஷேப். இதோட சவுண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் A to Z ப்ராக்டிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு பிக்சர், அதோட நேம் வேறு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்கோம். அது வந்து அந்த லெட்டரோட சவுண்டை உங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த பேஜ்லேயே நீங்கள் A to Z சவுண்டை ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏவோட சவுண்ட் அ, ஆப்பிள். ப, பால். க, கேக். ட, டக். எ, egg. Fish. G, goat. H, house. E, igloo. J, jug. K, king. L, lotus. M, moon. N, nest or orange. P, parrot. Q, queen. R, rabbit. S, sail. T, tiger. A, umbrella. Van. Watch. Xylophone. Yo-yo. Zip. ஓகே, ஒர்க் ஷீட் 2ல் A to Z ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு அனிமல், பேர்ட், இன்செக்ட் அதோட பிக்சரை இன்கார்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த பிக்சர்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு அந்த லெட்டரோட சவுண்டை ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணும். அதோட லெட்டர் அண்ட் நேம், கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர், ரைட்டிங் ப்ராக்டிஸ் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அ, ஆண்ட். ப, பட்டர்ஃப்ளை. க, கேட். ட, டக். இந்த மாதிரி இந்த சவுண்டை யூஸ் பண்ணி இந்த வேர்டை ரீட் பண்ணுங்கள். கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு இந்த பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். A to Zல ஸ்மால் லெட்டர் அண்ட் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர், அப்பர் கேஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ், லோயர் கேஸ், ஸ்மால் லெட்டர்ஸ். இதை வந்து நீங்கள் A to Z கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்கூல் போகிறதுக்கான ஒரு பாத் கிரியேட் ஆகும். இது ஜஸ்ட் உங்களை ஜாலி பண்ணுறதுக்காக இந்த ஆக்டிவிட்டிஸ். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸில் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகலாம். சீக்வன்ஸ் ப்ராக்டிஸ்க்காக இந்த ஆக்டிவிட்டி. அப்பர் கேஸில் ஆஃப்டர் லெட்டர், பிஃபோர் லெட்டர் இதெல்லாம் நீங்கள் இதில் ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் மேட்சிங் ப்ராக்டிஸ், ஆஃப்டர் லெட்டர், பிஃபோர் லெட்டர் இதில் நீங்கள் அப்பர் கேஸ், லோயர் கேஸில் ஃபில் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வவலாக இருந்தால் V போடணும். சப்போஸ் இது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் C ஃபில் பண்ணுங்கள். பென்சிலில் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் அகைன் ரீயூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் குவாலிட்டி திக்காக இருக்கும். நீங்கள் நிறைய முறை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபோனிக்ஸ்னால் என்ன, அதை பற்றின கோல்ஸ், கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர், வவல்ஸ், கான்சனன்ட்ஸ் இதை பற்றின இன்ட்ரடக்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வவல்ஸ் 21 கான்சனன்ட்ஸ் அண்ட் 5 வவல்ஸ். நம்ம ஆல்ஃபபெட் 26 லெட்டர்ஸில் 5 வவல்ஸ் அண்ட் 21 கான்சனன்ட்ஸ். 5 வவல்ஸ் A, E, I, O, U. இந்த வவல்ஸில் வந்து அதோட சவுண்ட் 2 டைப்ஸ், ஷார்ட் வவல் சவுண்ட் அண்ட் லாங் வவல் சவுண்ட்.
இந்த புக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஷார்ட் வவல் பற்றி தான் படிக்க போகிறோம். லெவல் 2ல் தான் லாங் வவல்ஸை நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஏவோட சவுண்ட் அ ஆப்பிள், ஏ எக், இ இக்லோ, ஆ ஆரஞ்ச், அ அம்ப்ரெல்லா. AEIOU இந்த சவுண்டை நீங்கள் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்டிவிட்டியில் வவலாக இருந்தால் ப்ளூ கலர், கான்சனண்ட்டாக இருந்தால் க்ரீன் கலர். ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணுங்கள். ஓகே, கான்சனன்ஸ் 21க்கும் சவுண்ட் அண்ட் அதை பற்றின ஒரு பிக்சர்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப பால், க கேக், ட டால்ஃபின், ஃபேன், க கிஃப்ட், ஹ ஹென், ஜ ஜாம், க கிங், ல் lamp, மக், nest, parrot, quill, rainbow, sail, tag, violin, watch, box, yo-yo, zoo. இதுதான் கான்சனன்டோட சவுண்ட். இதுதான் நம்ம இந்த புக் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் சவுண்டை பேஸ் பண்ணி நீங்கள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் நான் ரீட் பண்ணுறேன், பேலன்ஸ் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீடிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஷார்ட் வவல் ஏவோட சவுண்ட் அ ஆப்பிள், அ ஆண்ட், அ ஆக்ஸ். அதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்கும் ரீட் பண்ணுங்கள். இந்த பிக்சரோட பிகினிங் லெட்டர் ஏவாக இருந்தால் டிக் பண்ணுங்கள். இது பிக்சர்ஸ் இல்லாமல் ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக சில வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ். கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஏவோட சவுண்ட் அ. Then letter E. Vowel E ஓட sound A. A egg, A elephant, A engine. எல்லா வேர்ட்ஸும் நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈயில் வந்து எந்த வேர்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அதை மட்டும் டிக் பண்ணால் போதும். ஈயில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருக்குது. ஏ எண்ட், ஏ எவில், ஏ எக்ஸாம், இந்த மாதிரி சில வேர்ட்ஸை ரீட் பண்ணுங்கள். ஓகே, இதில் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வவல் ஐ, ஷார்ட் வவல் ஈயோட சவுண்ட், ஐயோட சவுண்ட் இ. ஷார்ட் வவல் ஐ, இ. இ இங்க், இ இக்லோ, இ இன்செக்ட். மற்ற வேர்ட்ஸை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். இந்த பிக்சர்ஸில் எல்லா வேர்டும் ரீட் பண்ணுங்கள். எதில் ஐ ஸ்டார்ட் ஆகுதோ, இ சவுண்ட் வருதோ அதை மட்டும் டிக் பண்ணால் போதும். ஐயோட சவுண்டை நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ப்ராக்டிஸும் இருக்குது பிக்சர்ஸ் இல்லாமல். இ இல், இ இண்டெக்ஸ், இ இன்ச், இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் ப்ராக்டிஸை ரீட் பண்ணுங்கள். கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். வவல் ஓ, ஓவோட சவுண்ட் அ. அ ஆக்ஸ், அ ஆரஞ்ச், அ ஆனியன். மற்ற வேர்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓவில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டை டிக் பண்ணுங்கள். ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக பிக்சர்ஸ் இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ். கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். வவல் யூ, யூவோட சவுண்ட் அ. அ அம்ப்ரெல்லா, அ அண்டர், அ அப்ஸ்டைஸ். எல்லா பிக்சர்ஸ்க்கான நேம்ஸையும் ப்ராப்பராக ரீட் பண்ணுங்கள். யூவில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டை டிக் பண்ணுங்கள். சில ரீடிங் ப்ராக்டிஸ். கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஒர்க் ஷீட் 6ல் ஏல ஸ்டார்ட் ஆகிற பிக்சர்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணணும். மற்ற பிக்சர்ஸ் கனெக்ட் பண்ண வேண்டாம். எக்ஸாம்பிள் இ. ஈயோட சவுண்ட் ஏ எலிஃபண்ட், ஏ எக். இப்போ வந்து நம்ம இதை கூட கனெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டுக்கும் அதுக்கு ரிலேட்டட் பிக்சர்ஸ் மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். ஏ இக்லோ, ஏ இங்க், ஏ இன்ஃபேண்ட். அது மாதிரி நீங்கள் அந்த பிக்சர்ஸோட நேமை ரீகால் பண்ணி அந்த லெட்டர் கூட கனெக்ட் பண்ணுங்கள். இது AEIOயில் அந்த சவுண்டை நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆக்டிவிட்டீஸில். ஒர்க் ஷீட் 7ல் இந்த பிக்சர்ஸ்க்கான பிகினிங் சவுண்ட் மட்டும் கீழே 3 லெட்டர்ஸ் இருக்கும். அது பர்ஃபெக்டாக எது மேட்ச் ஆகுதோ அந்த பிக்சரோட நேமை ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை டிக் பண்ணால் போதும். இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். மற்ற ஆக்டிவிட்டீஸ் நீங்களே திங்க் பண்ணி ரைட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இன்செக்ட். இன்செக்ட்டுக்கு ஐயோட சவுண்ட் இ. அப்போ இந்த இ டிக் பண்ணணும். அதே மாதிரி மற்ற பிக்சர்ஸ்க்கு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து பிகினிங் சவுண்ட் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கும். அந்த ஒவ்வொரு சவுண்டையும் நீங்கள் அந்த பிக்சர்ஸோட நேமை அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணால் போதும். ஓகே, அ ஆப்பிள். எல்போ, அப்போ எங்கே வந்து இ போட்ட அ எல்போ. இந்த பிக்சர்ஸ்க்கு ஆரஞ்சுக்கு என்ன வரும்? ஆஸ்ட்ரோனட், என்ஜின். ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்கும் அதோட சவுண்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் பென்சிலில் எழுதிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணலாம். ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு பிரேக் இருக்கும். டைம் ஃபார் ஃபன். இதில் வந்து நீங்கள் அந்த பாத் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் நம்ம கான்சனன்ஸ்குள்ளே போகிறோம். AEIOU 5 வவல்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கான சவுண்ட் பார்த்தாச்சு, ஆக்டிவிட்டீஸ் பார்த்தாச்சு. கான்சனன்ட் பியில் வந்து உங்களுக்கு பியோட சவுண்ட் ப. நம்ம பிகினிங்கில் வந்து பியோட சவுண்டை அதுக்கு அடுத்து வர வவல்ஸ் வச்சு ஒரு சில வேர்ட்ஸில் வேரி ஆகும். ஆனால் பிகினிங் சவுண்ட் வந்து ப, எண்டிங் சவுண்ட் வந்து ப. ஓகே, நம்ம ஒவ்வொரு பிக்சர்ஸாக ரீட் பண்ணுறோம். நிறைய எக்ஸாம்பிள் பிக்சர்ஸ் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சவுண்ட்லேயும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும்போது அந்த சவுண்டில் இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலாம். அதுக்காக தான். ஓகே, கான்சனன்ட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. ப பால், ப பேட், ப பஸ். அதே போல் மற்ற வேர்ட்ஸையும் நீங்கள் 1 by 1 ரீட் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இந்த பிக்சரோட இனிஷியல் லெட்டர் பியில் ஸ்டார்ட் ஆனால் க்ரீன் கலரில் ஃபில் பண்ணணும். பியில் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ரெட் கலரில் இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். ஓகே, இதில் வந்து குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக புரியும்.
ப சவுண்டு வந்தால் க்ரீனில் ஃபில் பண்ணிக்கணும், ப சவுண்டு வரல ரெட்டில் ஃபில் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக ப பட் ப பெட் அந்த மாதிரி அந்த சவுண்டை பேஸ் பண்ணி ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் கான்சனன்ட் சி. சியோட சவுண்ட் க. கார், கேரட், காட்டன். ஒவ்வொரு வேர்டாக ரீட் பண்ணுங்கள். இந்த பிக்சர் சியில் ஸ்டார்ட் ஆனால் க்ரீன் கலர் இல்லாட்டி ரெட் கலர் ஃபில் பண்ணுங்கள். ரீடிங் ப்ராக்டிஸ், ரைட்டிங் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் கான்சனன்ட் டி. டியோட சவுண்ட் ட. ட டாக். டியோட பிகினிங் சவுண்ட் வந்து ட, எண்டிங் சவுண்ட் ட. நம்ம வந்து டி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ட, இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். ட டாக், ட ட டாக், ட டக், ட டைஸ், ட டேடி. இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சரும் அந்த சவுண்டை ரீகால் பண்ணி நீங்கள் பிக்சரோட நேமை ரீட் பண்ணுங்கள். டியில் ஸ்டார்ட் ஆன க்ரீன் கலர், அதர்வைஸ் ரெட் கலர் ஃபில் பண்ணுங்கள். ட டூ, ட டிக். இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டாக ரீட் பண்ணுங்கள். கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் கான்சனன்ட் எஃப். எஃபோட சவுண்ட், எஃபோட சவுண்ட் நீங்கள் அதை ஃப சொல்லக்கூடாது. ஓகே, எஃபோட சவுண்டை பேஸ் பண்ணி இந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணுங்கள். ஃபிக், ஃபின், ஃபேன், ஃபிங்கர். இதோட லெட்டர் வந்து எஃப்ல ஸ்டார்ட் ஆகுது, அப்போ க்ரீன் கலர். மற்ற பிக்சர்ஸும் நீங்கள் அதே போல் ஒன்று ஒன்றா என்னென்ன கலர் வருமோ அதை லெட்டர் ஃபில் பண்ணிவிட்டு எஃப்ல ஸ்டார்ட் ஆனால் க்ரீன் கலர், அதர்வைஸ் ரெட் கலர் ஃபில் பண்ணுங்கள். ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக ஃபார், ஃபிட், ஃபுல். அந்த மாதிரி அந்த வீடியோஸில் நாங்கள் என்ன சவுண்டை கொடுத்துருக்கோமோ அதை யூஸ் பண்ணி அந்த ஆடியோ கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எஃபோட சவுண்டை அப்படின்னு மட்டும் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண கற்றுட்டாலே போதும். கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் ஜி. ஜியோட சவுண்ட் க. க கோட், க கேட், க கிஃப்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜியில் ஸ்டார்ட் ஆன க்ரீன் கலர். ரைட்டிங் அண்ட் ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் க காட், க கேஸ், க கெட். எல்லா வேர்ட்ஸும் இதே மாதிரி ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹெச். ஹெச்சை வந்து ஹ, எண்டிங் சவுண்ட்லாம் இல்லை, ஹ மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணால் போதும். ஹ ஹென், ஹ ஹேட், ஹ ஹட். இதை ஒரு வேர்டாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஹெச்சில் ஸ்டார்ட் ஆனால் க்ரீன் கலர் ஃபில் பண்ணுங்கள். ரீடிங் ப்ராக்டிஸ் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ். கான்சனன்ட் ஜே. ஜேவோட சவுண்ட் ஜ், ஜாம், ஜெட், ஜீப். ஜேல ஸ்டார்ட் ஆன க்ரீன் கலர் இல்லாட்டி ரெட் கலர் ஃபில் பண்ணுங்கள். ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஜ ஜெய், ஜெ ஜா, ஜெ ஜாய். செட் ஆஃப் கான்சனன்ட்ஸ் முடிஞ்சதோ அதுக்கான ஆக்டிவிட்டி வந்துடும். ஒர்க் ஷீட் 8ல் பிக்சர் இருக்கும், அதுக்கான பிகினிங் சவுண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்பெல் பண்ணி அந்த சவுண்டை டிக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணால் போதும். இந்த பிக்சரோட நேம் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பிக்சரில் எது சிமிலராக சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணதோ அதை மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். பட் போட் பிகினிங் சவுண்ட், இனிஷியல் சவுண்ட் வந்து காமனாக இருக்கிற வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் பிக்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து ட டாக், ட டக், இதை கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சரையும் அதோட சவுண்டை ரீட் பண்ணி நீங்கள் பிக்சர்ஸை மேட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து கலர் பண்ணணும். ஜஸ்ட்டு வவலாக இருந்தால் ப்ளூ கலர் அண்ட் கான்சனண்ட்டாக இருந்தால் பிங்க் கலர் இந்த லெட்டர்ஸ்குள்ளே கலர் பண்ணுங்கள். ஒர்க் ஷீட் நம்பர் 9 இதில் செட் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பிக்சரோட பிகினிங் லெட்டரும் இங்கே கீழே ஃபில் பண்ணுங்கள். சப்போஸ் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் எது வருதோ அதை மட்டும் சர்க்கிள் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் பிக்சர், அதாவது செட் ஆஃப் பிக்சர்ஸில் ஒரு பிக்சர் மட்டும் டிஃப்ரெண்ட் சவுண்ட் வரும், அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் இந்த ஆக்டிவிட்டி. இந்த செட் ஆஃப் கான்சனன்ட்ஸ் முடிஞ்சது ஒரு சின்ன பிரேக் வரும். இது வந்து உங்களுக்கு ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு இது இந்த பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இந்த கலரிங் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபன் வே மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு போகலாம். கான்சனன்ட் கே. கேவோட சவுண்ட் க. க கிங், க கிவி, க கைட், க கீ. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டும் ரீட் பண்ணுங்கள். இந்த பிக்சரோட நேம் வந்து பிகினிங் லெட்டர் கேவாக இருந்தால் இங்கே கலர் பண்ணுறத நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு இந்த பிக்சரை கலர் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேறு இது வந்து லோட்டஸ் இல், எல்லோட சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இல்லையா, கேவோட சவுண்ட் வரல, அப்போ எல், அப்போ இதுக்கே பிக்சர் கலர் பண்ண வேண்டாம். சப்போஸ் இந்த பிக்சர்ஸில் கேல ஸ்டார்ட் ஆனால் மட்டும் கலர் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக க கிட், க கிலோ, க கேஸ், க கிட். இந்த மாதிரி கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கும். நெக்ஸ்ட் கான்சனன்ட் எல். எல்லோட சவுண்ட் இல், எல்லோட சவுண்ட் வந்து இல், அதை மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு வேர்டாக ரீட் பண்ணுங்கள். இல் லாக், இல் லேப், இல் லிட், இல் லேடி. இதில் எல்லில் ஸ்டார்ட் ஆகிற பிக்சரை மட்டும் கலர் பண்ணால் போதும், மற்ற பிக்சர்ஸ் கலர் பண்ண வேண்டாம். ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இல் லே, இல் லெட், இல் லை. இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சவுண்டை வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லோட சவுண்டு இன்னும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ரைட்டிங் ப்ராக்டிஸ். தென் கான்சனன்ட் எம். எம்மோட சவுண்ட் ம். எம்மோட சவுண்ட் மேட், மேன், மக். இதை மட்டும் நீங்கள்
ப்ரொனவுன்ஸ் பண்ணால் போதும். ஒவ்வொரு வேர்டுக்கும் அந்த சவுண்டை ரீகால் பண்ணி அந்த வேர்டை நீங்கள் ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த பிக்சரோட நேம் எம்மில் ஸ்டார்ட் ஆனால் கலர் பண்ணலாம். ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக மே, மைண்ட், மெயின், ஒவ்வொரு லெட்டருக்கும் அந்த வேர்டை வந்து நீங்கள் சவுண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். ரைட்டிங் ப்ராக்டிஸ். தென் கான்சனன்ட் என். என்னோட சவுண்ட் என்னோட சவுண்ட் நட், நன், நிப். மற்ற வேர்ட்ஸை வந்து நீங்களே ரீட் பண்ணுங்கள். பிக்சரோட நேம் வந்து என்ல ஸ்டார்ட் ஆனால் அந்த பிக்சரை கலர் பண்ணுங்கள், இல்லாட்டி அதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக சில வேர்ட்ஸ் இருக்கும். அது வந்து நில், நாட், நியூ அந்த மாதிரி ரீட் பண்ணுங்கள். இது ரைட்டிங்காக கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ப்ராக்டிஸ். கான்சனன்ட் பி. பியோட சவுண்ட் ப. பியோட சவுண்ட் வந்து நீங்கள் ப அவ்வளோதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். என்னோட பி லெட்டரோட எண்டிங் சவுண்ட் வந்து ப. ஓகே. ப பேன், ப பாட், ப பேண்டா. ஒவ்வொரு வேர்டும் நீங்கள் அந்த பீல ஸ்டார்ட் ஆகிற வேர்டாக இருந்தால் க்ரீன் கலரில் இந்த பிக்சர் வந்து கலர் பண்ணுங்கள். அதே போல் எக்ஸ்ட்ரா ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக பிக்சர்ஸ் இல்லாமல் ப பின், ப பெட், ப பெக், இன்னும் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் பீல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த சவுண்டை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ். இந்த சவுண்டு எல்லா லெட்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணுங்கள். கியூ. கியூவோட சவுண்ட் வந்து குவ. கியூவோட சவுண்ட் குவ. குவ கியூ, குவ குவிஸ், குவ குவெஞ்ச். இந்த வேர்ட்ஸ்லேயும் எல்லாத்துக்குமே நீங்கள் கியூ ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வேர்ட்ஸை மட்டும் பிக்சர்ஸ் கலர் பண்ணுங்கள், இல்லாட்டி கலர் பண்ண வேண்டாம். ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் குவிட், குவ குவிட்ஸ், குவ குவைட், குவ குவாட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மீனிங் தெரியலன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த வேர்டோட மீனிங்கும் ட்ரை பண்ணுங்கள். ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் கான்சனன்ட் ஆர். ஆரோட சவுண்ட் ஆரோட சவுண்ட் ரேடிஷ், rabbit, rooster, ரெயின்போ, ரிங், ரோபோட். ஒவ்வொரு பிக்சரையும் நீங்கள் அந்த சவுண்டை யூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். ஆரில் ஸ்டார்ட்டான கலர் பண்ணுங்கள். ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு ரா, ரெயில், ரோட், ரேங்க். கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். செட் ஆஃப் கான்சனன்ட்ஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு அடுத்தது ஆக்டிவிட்டி வந்துடும். இந்த ஆக்டிவிட்டியில் சில பிக்சர்ஸ் இருக்கும், அதோட நேம் பிளாங்காக இருக்குது. இந்த பிக்சர்ஸோட நேம் எல்லாமே இந்த பசில்குள்ளே இருக்கும். இந்த பசிலில் இருந்து நீங்கள் இந்த நேம்ஸை வந்து இங்கே ஜஸ்ட் அதை சர்க்கிள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சர்க்கிள் பண்ணி இங்கே ரைட் பண்ணால் போதும். லேடி, லேடி இங்கே இருக்குது. கைட், கைட். ஓகே, எல்லா வேர்ட்ஸுமே இதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை சர்க்கிள் பண்ணிவிட்டு ஸ்பெல்லிங் இங்கே எழுதினாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 11. இதில் வந்து பசில் கான்செப்ட். இதில் 2 பிக்சர் இருக்கும். அதோட நேமில் ஒரு லெட்டர் மட்டும் காமனாக இருக்கும், அதை மட்டும் கொடுத்துருக்கோம். மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணால் இந்த பசில் சால்வ் ஆகிடும். இது உங்களுக்கு இந்த வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும். இந்த ஒவ்வொரு பிக்சரோட நேமும் நீங்கள் முன்னாடி படிச்சிருப்பீங்க, அதை மட்டும் இங்கே ரீகால் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இதில் கைட் அண்ட் கிங், KING, கிங், KITE, கைட். காமனான லெட்டர் மட்டும் ஒன்று கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் லெட்டர்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா பசில் சால்வ் ஆகிடும். ஒவ்வொரு பசிலையும் நீங்களே திங்க் பண்ணி ரைட் பண்ணுங்கள். தெரியலன்னா பிக்சர்ஸோட ஹெல்ப்பை நீங்கள் வந்து ப்ரீவியஸ் பேஜஸில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த செட் ஆஃப் கான்சனன்ட்ஸ் முடிஞ்சதோ டைம் ஃபார் ஃபன். இந்த 2 பிக்சர்ஸ்க்கும் 5 டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் டிஃப்ரென்ஸை நீங்களே சர்ச் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கும் இதில் இந்த ஆக்டிவிட்டீஸை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் இந்த 2 பிக்சர்ஸ்க்கு 5 டிஃப்ரென்சஸ், இந்த 2 பிக்சர்ஸ்க்கும் 5 டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணாலே போதும். ஓகே, இது உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் காம் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கான்சனன்ட்ஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட் கான்சனன்ட் எஸ். எஸ்ஸோட சவுண்ட் எஸ்ஸோட சவுண்ட். நீங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி அந்த வேர்டை ரீட் பண்ணுங்கள். சன், சிட், சேட், சீல், செயில், சாயில். இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டையும் பிக்சரை நீங்கள் அந்த லெட்டர் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணணும்னா இந்த பிக்சருக்கு 2 நேம் கீழே கொடுத்துருக்கோம். அதில் கரெக்டான நேம் எதுங்கிறத சர்க்கிள் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த பிக்சர் இந்த பிக்சரோட நேம் எஸ்ல ஸ்டார்ட் ஆனால் டிக் பண்ணுங்கள், இல்லாட்டி ராங் பண்ணணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ இது 2மே எஸ்ல ஸ்டார்ட் ஆகலை. இந்த பொட்டேட்டோங்கிற நேமை சர்க்கிள் பண்ணுங்கள். இங்கே வந்து ராங், ஏன்னா இது எஸ்ல ஸ்டார்ட் ஆகலை, அதனால இங்கே ராங் போட்டால் போதும். ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக சில வேர்ட்ஸ் சே, சி அந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். ரைட்டிங் ப்ராக்டிஸ் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர். நெக்ஸ்ட் கான்சனன்ட் டி. கான்சனன்ட் டீயில் டீயோட சவுண்ட் ட, டீயோட சவுண்ட் ட, ட டேப், ட டேக், ட
டைகர். ஒவ்வொரு வேர்டும் ரீட் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டியில் இந்த பிக்சருக்கான கரெக்ட் நேமை சர்க்கிள் பண்ணுங்கள். சர்க்கிள் பண்ணிவிட்டு அது டீயில் ஸ்டார்ட் ஆனால் டிக் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்டூ பண்ணிவிடுங்க. ஓகே, இதில் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருக்குது. ட, டென், ட, டி, ட, டிப். ஒவ்வொரு வேர்டையும் ரீட் பண்ணுங்கள். நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். 3 to 4 டைம்ஸ் படிக்கும்போது நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். இது ரீடிங் அண்ட் ரைட்டிங்காக கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் கான்சனன்ட் வி. வியோட சவுண்ட் வ். வியோட சவுண்ட் நம்ம வ சொல்லக்கூடாது. வயலின், வயலட், வால்கனோ, வெஹிக்கிள், வல்ச்சர், வெஜிடபிள். இதில் இந்த 2 நேமில் இந்த பிக்சருக்கான கரெக்ட் நேம் எது அதை சர்க்கிள் பண்ணுங்கள். வீல ஸ்டார்ட் ஆனால் டிக் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணீங்களோ அதே போல் இதையும் நீங்கள் எல்லா பிக்சர்ஸையும் அதோட நேமை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பிக்சரோட நேம் கரெக்ட் நேம் எதை சர்க்கிள் பண்ணிவிட்டு சப்போஸ் அது வீல ஸ்டார்ட் ஆனால் டிக் பண்ணுங்கள், இல்லாட்டி ராங் பண்ணுங்கள். ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக வ விம், வ வேரி, வ வியூ, வ வாவ், வ வைஸ், வெஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி வியோட சவுண்ட் அதை யூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கான்சனன்ட் டபிள்யூ. டபிள்யூட சவுண்ட் வ. டபிள்யூட சவுண்ட் வ. வாட்டர், வ வாட்டர், வ வேவ், வ வெல், வ வாட்ச், வ விண்டோ, வ வாட்டர்மெலான். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸை இதை சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். இந்த பிக்சர்ஸோட நேமை டிக் பண்ணுங்கள். அது சப்போஸ் டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆனால் மேலே டிக் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்டூ. ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக சில வேர்ட்ஸ் அதையும் ப்ராப்பராக ரீட் பண்ணுங்கள். வ வின், வ வே, வ விக். மற்ற வேர்ட்ஸை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட ஹெல்ப்போட கேட்டு ரீட் பண்ணுங்கள். ரைட்டிங் ப்ராக்டிஸ். கான்சனன்ட் எக்ஸ். கான்சனன்ட் எக்ஸில் நிறைய வேர்ட்ஸ் இருக்காது பிகினிங்கில். அதனால் பிகினிங் அண்ட் எண்டிங் சவுண்ட் ரெண்டுமே இதில் இருக்கும். எக்ஸோட சவுண்ட் எக்ஸோட சவுண்ட் எக்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரீட், எக்ஸ்ரே, ஆக்ஸ், ஃபாக்ஸ், பாக்ஸ். ஓகே, இதில் வந்து நமக்கு 2 பிக்சர் இருக்குது. இதில் இந்த பிக்சரோட நேம் எதுவோ அதை சர்க்கிள் பண்ணி எக்ஸ் இருந்தால் டிக் பண்ணணும். ஓகே, கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் கான்சனன்ட் ஒய். கான்சனன்ட் ஒயோட சவுண்ட் ய. கான்சனன்ட் ஒய் ய. ய யாக், ய யாம், ய யாஜ், ய யோயோ, ய யான், ய யோக். ஒவ்வொரு பிக்சரையும் ய சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். ஒயில் ஸ்டார்ட் ஆனால் சர்க்கிள் இந்த பிக்சரோட நேமை சர்க்கிள் பண்ணிவிட்டு ஒயில் ஸ்டார்ட் ஆனால் டிக் பண்ணுங்கள். ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக சில வேர்ட்ஸ் ய எஸ், ய யூ, ய இயர். கீழே ரீடிங் அண்ட் ரைட்டிங். கான்சனன்ட் ஜெட். ஜெட்டோட சவுண்ட் ஸ், ஸ், ஜீப்ரா, ஜூ, ஜினியா. இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸையும் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஜெட்டில் ஸ்டார்ட் ஆனால் டிக் பண்ணுங்க. அதோட நேமை சர்க்கிள் பண்ணிவிட்டு கீழே சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஜீ, ஜிங்க், ஜோன். கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஒர்க் ஷீட் 12ல் இந்த பிக்சர்ஸ்க்கான பிகினிங் லெட்டர் நீங்களே இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஒவ்வொரு வாட்டர் வ அப்போ என்ன லெட்டர் வரும் அந்த சவுண்டை ரீகால் பண்ணி நீங்கள் அந்த லெட்டர் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். யோ யோ. ஒய்யோட சவுண்ட் ய. அப்போ இங்கே என்ன லெட்டர் வரும் திங்க் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பிக்சருக்கும் அதோட பிகினிங் சவுண்டை ஃபில் பண்ணுங்கள். இந்த எல்லா பிக்சர்ஸுமே நீங்கள் முன்னாடி படித்த ஆக்டிவிட்டீஸில் இருக்கும். நெக்ஸ்ட் 2 பிக்சர்ஸ் இருக்கும். அதுக்கான நேம்ஸ் இங்கே இருக்குது. இந்த பாக்ஸில் இந்த பிக்சருக்கான கரெக்ட் நேம் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஷீட் 16ல் ஆல்ரெடி நாம் பார்த்த பசில் கான்செப்ட். ஒரு லெட்டர் மட்டும் காமனாக இருக்கும். அது மட்டும் இதில் ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் பேலன்ஸ் லெட்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். யாக், ஒய்ஏகே, யாக். யாம், ஒய்ஏஎம். அதே போல் மற்ற பிக்சர்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன லெட்டர்ஸ் வருமோ ப்ராப்பராக ஃபில் பண்ணிங்கன்னா இந்த பசில் வந்து சால்வ் ஆகிடும். ஒவ்வொரு பிக்சரோட நேமும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதோட ஸ்பெல்லிங்கை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து டைம் ஃபார் ஃபன். நம்ம லாஸ்ட் ஆல்ஃபபெட்டும் பார்த்தாச்சு, அதுக்கான ஆக்டிவிட்டீஸும் பார்த்தாச்சு. ஓகே, ஜெட் வரைக்கும் என்னென்ன சவுண்ட் எல்லாமே ரீட் பண்ணிட்டோம். அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பசிலில் வந்து இந்த ஷேப்க்கு எது கரெக்டான நம்பரோ அதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணால் போதும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் அதோட ஷேப், அதோட கலர்ஸ், அதோட பார்ட்ஸ் ஆஃப் பாடி இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு ஃபன் வே மெத்தட் ஆக்டிவிட்டி. கண்டிப்பாக இது பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 14ல் நம்ம ஆல்ரெடி A to Z கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் மிஸ்ஸிங் பார்த்தோம். இதில் வந்து ஜஸ்ட் A to Z ஒரு வேர்டை நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்தாலே போதும். ant, bat, cat. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராக்டிஸ் பண்ண ஆல்ரெடி நீங்கள் என்ன வேர்ட்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா A to Z உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேபி ஃப்ராக்கு வந்து அவங்க மதர்கிட்ட போகிறதுக்கு இந்த வேர்ட்ஸ் ஃபில் பண்ணால் உங்களுக்கு வழி கிடைக்கும். இது ஒரு ஃபன் வே மெத்தட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 15. இதில் A to Z லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஆல்ஃபபெட்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி என்ன வேர்ட்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து ஒரு 3 வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு வேர்டுமே வந்து ஒரு
3 வேர்ட்ஸ் ஆர் 4 வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு லெட்டருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். A to Z இந்த லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ். தென் ஒர்க் ஷீட் 16ல் சார்ட்டிங் த வேர்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம AEIOU இதில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் பார்த்தோம். இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து சார்ட் அவுட் பண்ணி ஏல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் EIOU இந்த சவுண்டை பேஸ் பண்ணி and எக்ஸிட் அந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டையும் ரீகால் பண்ணி இதை ஃபில் பண்ணுங்கள். அடிஷ்னலாக 2 வேர்ட்ஸை வந்து AEIOUவில் நீங்களே எழுதி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அங்கே வவல் சவுண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஒர்க் ஷீட் 17ல் ஆல்ரெடி சில பிக்சர்ஸ் இருக்குது. 21 பிக்சர்ஸ் இருக்கும். 21 கான்சனன்ட்ஸ்க்கும் 21 பிக்சர்ஸ். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு அதோட நேம் இருக்கும். எக்ஸாம்பிள் பால், அது ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கேக்கோட ஸ்பெல்லிங் நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஃபில் பண்ணால் போதும். ஒவ்வொரு பிக்சரோட நேமை ரீகால் பண்ணி அதை எங்கே இருக்குது டைஸ். ஒவ்வொரு பிக்சரையும் நீங்கள் ஸ்பெல்லிங் பார்த்து இங்கே ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இதை ஃபில் பண்ணாலே போதும். ஒர்க் ஷீட் 18ல் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். ஒரு பிக்சர், அதுக்கான நேம் இருக்குது. இந்த நேமில் இனிஷியல் லெட்டர் என்ன ஹெச்ங்கிறது கான்சனன்ட். அப்போ இங்கே டோட்டலாக ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்கோன்னா வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட். இதை கவுண்ட் பண்ணி மட்டும் ஃபில் பண்ணாலே போதும். எத்தனை நம்பர் ஆஃப் வவல்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ். வவல்ஸ் வந்து AEIOU அந்த 5 வவல்ஸில் இங்கே என்னென்ன வவல்ஸ் இருக்குது அதை கவுண்ட் பண்ணி அந்த வவல்ஸை இங்கே எழுதிட்டு அதை கவுண்ட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் வவல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ், அது என்னென்ன கான்சனன்ட்ன்றதையும் ஃபில் பண்ணுங்கள். ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், பேலன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் இன்னும் நல்லா கிளியராக புரியும். சைட் வேர்ட்ஸ் வந்து நம்ம சென்டென்சஸில் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 or 2 சைட் வேர்ட்ஸாவது வரும். சைட் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் ரூல்ஸோ சவுண்டை பேஸ் பண்ணியும் இருக்காது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ அதை கேட்டு நீங்கள் அதே போல் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் 2 letter சைட் வேர்ட்ஸ், 3 letter சைட் வேர்ட்ஸ், 4 letter சைட் வேர்ட்ஸ். ஜஸ்ட் ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக இதோட ஸ்பெல்லிங்கை மெமரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறதுக்கு சைட் வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய சைட் வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த லெவலில் இன்னும் நிறைய சைட் வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெவலில் இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சைட் வேர்ட்ஸ்லேயே இங்கே 2 letter 3 letter 4 letter மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை சார்ட் அவுட் பண்ணி ஃபில் பண்ணால் போதும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் லெட்டர்ஸை எல்லா 2 words 2 letter 3 letter 4 letter சைட் வேர்ட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஷீட் 20. நம்ம ஆல்ரெடி நிறைய வேர்ட்ஸ் பார்த்தோம். இங்கே சிம்பிள் சென்டென்ஸ் ப்ராக்டிசஸ். ஒரு பிக்சரோட ஒரு சென்டென்ஸ் இருக்குது. த சன் இஸ் ஹாட். அதை வந்து சின்ன ஃபாண்ட்டில் இங்கே இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து 4 லைனில் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த பிக்சர் அதுக்கான ஒரு சிம்பிள், அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அது எல்லாமே நீங்கள் ரைட்டிங் 4 லைன்ஸில் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு ஜஸ்ட் யூஸ் பண்ணால் போதும். நிறைய வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள் சென்டென்ஸ் ப்ராக்டிசஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பென்சிலில் எழுதிட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரீகேப், ஆல்ரெடி நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதை வந்து ஒரு ரீகேப் பண்ணிக்கிறோம். இதில் இருக்கிற லாங்குவேஜஸில் உங்களுக்கு ஃபேவரட் லாங்குவேஜஸ், ஃபேவரட் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர், வவல்ஸ், கான்சனன்ட்ஸ், அகைன் ஒரு ரீகேப். இதை நீங்கள் படிக்கும்போது என்ன படிச்சிருக்கோமோ அதை இன்னும் ஒரு முறை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். டெஸ்ட் யுவர்செல்ஃப். மாடல் கொஷின் பேப்பர். ஆக்சுவலி இதில் நீங்கள் என்ன பிஃபோர் படிச்சிருக்கீங்களோ அது ஃபுல்லாகவே இந்த ஆக்டிவிட்டீஸில் வரும். இது நான் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இதில் தெரியல அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு இதை வந்து நீங்களே 2 to 3 times ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ஸ்ட்ராங் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடல் கொஷின் பேப்பர் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். இது ரீயூசபிள் பேஜ். A to Zல உங்களுக்கு தெரிஞ்ச 5 வேர்ட்ஸை வந்து ஸ்கெட்ச் பென்சிலில் எழுதிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சில் எழுதுங்க, ஒரு வெட் கிளாத்தில் க்ளீன் பண்ணிட்டா போயிடும். ஆல்ரெடி ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். Bல பால், பேட், பாக்ஸ், பின், போ, அந்த மாதிரி சில உங்களுக்கு என்னென்ன ஃபெமிலியரான வேர்ட்ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதுவும் ரீயூசபிள் தான். ஆன் தி ஹோல் இந்த புக்கில் வந்து வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சவுண்டை நம்ம கிளியராக படிச்சிருக்கோம். சவுண்ட்ஸை ஒரு முறைக்கு 2 முறை ரீகால் பண்ணுங்கள். இதை நாங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சவுண்டு வந்து இந்த ரீடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். சப்போஸ் புரியல, ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னாலும் அகைன் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டவுட்ஸ் கிளியராக